வெல்கம் டு ஷிக்ஷா ஆஃப் இந்தி எக்ஸாம்ஸ். இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாக போயமுடைய சம்மரி பார்க்கலாம். சம்மரி வந்து சாரான்ஷ். ஓகே, சாரான்ஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி பவாத் பாட்டிலே கவி பரிசா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாரான்ஷ். ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக வந்துடும். இந்த ஒரு வீடியோ லெக்சர்லேயே இதை முடிக்க ட்ரை பண்ணலாம். ஓके, कवि परिचय। इस कविता के रचयिता माखनलाल चतुर्वेदी हैं। द पोएमुड पोएट माखनलाल चतुर्वेदी। आपका उपनाम ओके, आपका उपनाम एक भारतीय आत्मा है। அவங்களோட நிக் நேம் एक भारतीय आत्मा அண்ட் இந்தியன் சோல். அந்த ஒரு பேரில் அவங்க பேரே மாற்றி அந்த ஒரு பேரில் சாக போயமும் எழுதியிருக்காங்க. ஓகே, आपका जन्म सन 1888 में மத்திய பிரதேஷ் கே கான்வா மே ஹுவா. மத்திய பிரதேஷில் கான்வா அப்படின்ற இடத்துல அவங்க பிறந்தாங்க. ஓகேவா, आपका ஜன் அப்படின்னா அவங்களுடைய பர்த். ஓகே, आपका ஜன் 1888 உண்மையை சொன்னால் 1889 பிறந்தாங்க. 1889 பிறந்தாங்க, இல்லை 1888 சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுங்க. 1888 में मध्य प्रदेश के कानवा में हुआ। आप राष्ट्रीय आंदोलनों राष्ट्रीय आंदोलनों में शामिल होकर अनेक बार जेल भी गए। आंदोलनों ओके, आंदोलनों அப்படின்னா விடுதலை சம்மந்தப்பட்டது. ஓகே, அதுக்காக பொருள். ஷாமில்லாம் அதுக்கு ரிலேட்டிவ். ஷாமில் அப்படின்னா ரிலேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஷாமில் அதுக்கு ரிலேட்டடான. அநேக் பார்னா டைம்ஸ், நிறைய டைம்ஸ். அநேக் பார்னா நிறைய வாட்டி அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அநேக் பார் ஜெயில் பி காய, ஜெயில்ன்றது ஜெயில். ஓகே, ஹிம் தரங்கினி, ஹிம் கரிட்டினி, மாதா, இந்த மூணுமே அவங்களுடைய அனதர் போயம்ஸ். ஓகே, ஆதி இன்கி பிரமுக் ரச்சனாயன். பிரமுக் ரச்சனா ரொம்ப மேஜரான போயம்ஸ், இல்லை ஃபேமஸான போயம்ஸ், ஃபேமஸான க்ரியேஷன்ஸ் அவங்க. அநேக ரச்சனாயன்னா அவங்க என்ன புக்ஸ், இல்லைனா கதைங்கள்லாம் கவிதைகள் போல். ஓகேவா, இந்த ரச்சனா பிரமுக் ரச்சனாயன் அப்படின்றது அவங்களே எழுதப்பட்ட ரொம்ப ஃபேமஸான புக்ஸில் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் பிரமுக். ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா, மாதா எக்ஸெட்ரா இன்கி பிரமுக் ரச்சனாயன் ஹைன். ஓகே, ஹிம் தரங்கினி, ஹிம் கரிட்டினி, மாதா எக்ஸெட்ரா. ஆக்சுவலி எக்ஸெட்ரா அப்படின்னு தான் ஆதின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது போல் போயம்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா நிறைய எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஆக்சுவலாக அவங்களுடைய ரொம்ப முக்கியமான போயம்ஸ், அதான் முக்கியமான ரச்சனாயனா அவங்களுடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். கவி ஏக் புஷ்கே மாத்தியம் சே, ஒரு ஃப்ளவர் வச்சு தான் இதில் கதையை சொல்கிற மாதிரி தேசபக்தியை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா, கதை இல்லை, அது ஆக்சுவலி தேசபக்தி. அது வந்து ஒரு ஃப்ளவர் சொல்லும் அதோடைய டிசைரை பற்றி. அந்த டிசைரை வச்சு நம்மளுடைய நாட்டு மேலே எந்த அளவுக்கு பற்று கொண்டு வாழணுன்றதை இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, புஷ்கே மாத்தியம் சே தேஷ் பக்தி பாவனாக்கோ, பாவனானா அந்த எமோஷன், அந்த பற்று, பாவனாக்கோ பிரகட் கத்தேஹன். பிரகட்னா அதை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது இல்லை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு எமோஷனை, தேசப்பற்று அப்படின்ற அந்த ஒரு எமோஷனை இல்லை வெளிப்படுத்தியிருப்பார். प्रकट करते हैं। आप 1968 में स्वर्ग सिद्धारे, ஸ்வர்க் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா, சித்தாரே அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஸோ அதுபோல் ஸ்வர்க் சித்தாரே, சொர்க்கத்தை போய் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 1968 அவர் இறந்துட்டார். சாரான்ஷ். ஓகே, பிரஸ்துத் கவிதாமே. பிரஸ்துத் அப்படின்னா நம்மளுக்கு தந்த அந்த கவிதாவில் பார்த்தீங்க அந்த போயம், அதுதான் பிரஸ்துத். பிரஸ்துத் அப்படின்னா ப்ரெசன்டட் போயம் அப்படின்னு அர்த்தம். प्रस्तुत कविता में देशभक्ति भावना से भरपूर एक पुष्प कविता है. ओके, देशभक्ति भावना से, தேஷ்பக்தி அந்த எமோஷனை பர்பூர் ஏக் புஷ்பா, அதிகமாக கிடைக்கக்கூடிய பூக்களில் ஒரு பூ, அந்த பூ வந்து அதிகமாக கிடைக்குமா அந்த இடத்துல. ஓகே, இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பூ வந்து அந்த பூவும் சரி அந்த காட்டையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த கார்டனர், அந்த தோட்டக்காரர்கிட்ட சொல்லுது. ஓகே, பர்பூர் அப்படின்னு அதிகமாக கிடைக்கக்கூடியது, லார்ஜ். ஓகே, நிறைய அளவில் கிடைக்கக்கூடியது. பர்பூர் ஏக் புஷ்ப் அப்படின்னா அதிக அளவு கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பூ. ஓகே, அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான். பர்பூர் ஏக் புஷ்ப் ககதா ஐக்கி, அது சொல்லுது.
உசே சுர்வாலா கே ககனோன். சுர்வாலா அப்படின்றது நல்லா இனிமேல் பாடக்கூடியவங்களுடைய ககனோன்னா ஜுவல்லரின்னு அர்த்தம். இங்கே எழுதிருக்குமா ஜுவல்லரி. ககனோன்னா அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் நகைங்க இருக்குல்ல, ககனோன் அதான் நகைங்க. ககனோன் மே கூன்தே ஜானேக்கு சாகனகி. கூன்தே அப்படின்றது அதில் போய் அச்சு எடுப்பாங்களா அந்த ஃப்ளவரை வச்சு அச்சு எடுக்குது அப்படின்னா ஒரு சில வாட்டி நகையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸை தயாரிக்க ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணி அதை அச்சு எடுப்பாங்க. ஒரிஜினல் அச்சு. இந்த கப்புலாம் நம்ம செய்கிற அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அச்சு ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுபோல் நான் ஆர்னமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறப்போ இந்த ஃப்ளவரை யூஸ் பண்ண இதுக்கு விருப்பம் இல்லையா? ஓகே, அதுபோல் அந்த நல்லா பாடக்கூடிய நகைங்க தயாரிக்கிறப்போ அவங்களுக்காக நான் ஒரு பூவாக போய் இருக்க மாட்டேன். அந்த நகையில் மிக்ஸ் பண்ணதுக்கு எனக்கு யூஸ் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது. சுர்வாலாக்கே ககனோன்மே கூந்தே ஜானகி சாகனகி. சாகனா விரும்புது, சாகனகின்னு விருப்பம் இல்லை. கிசி பிரேமிக்கு மாலாமே. கிசினா யாரோ ஒருத்தர். ஓகே, கிசினா சம்ஒன். ஓகே, கிசி பிரேமினா அன்பு காட்டுது. ஸோ அவங்க அன்பு காட்டுறாங்க, ஒருத்தர் அன்பு காட்டுறாங்க யாரோ ஒருத்தர். அவங்கக்கிட்ட மாலையாக போகுது இது விரும்பலையா. ஏன்னா அவங்கக்கிட்ட மாலையாக போட்டால் இது யாரையா ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணும். இவங்ககிட்ட மாலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள ஆக்சுவலி ரொம்ப எப்படி சொல்கிறது அட்ராக்ட் பண்ணால் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுனால நான் அந்த ஃபஸ்ட்டு பர்சனோட கழுத்தில் மாலையாக போக விரும்பலை அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? நான் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணதுக்கு ஒருத்தரோட கழுத்தில் மாலையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. கிசி பிரேமிக்கு மாலாமே ரகுகர். ரகுகர்னா அவங்கக்கிட்ட இருக்குது. ரகுனா தங்குறது. ஓகே, ரகுகர் உஸ்கி பியாரிக்கோ அவங்கள மேலே பாசம் காட்டுறவங்க தான் உஸ்கி. ஓகே, ஒருத்தர் இருக்காங்க கிசி சம்ஒன் அவங்க மேலே பாசம் தான் உஸ்கின்றது அந்த சம்ஒன் தான் உஸ்கின்றாங்க அவங்க மேலே. பிரேமிக்கோ ஆக்ரஷித்னா அட்ராக்ட் ஆகிறது. ஓகே, ஆகர்ஷித் கர்னேக்கி அதை பண்ணத்துக்காக அட்ராக்ட் பண்ணத்துக்காக நான் போக மாட்டேன். இச்சானகி எனக்கு ஆசை இல்லை. இச்சானா ஆசை. ஓகே, அதுபோல் ஆசை எனக்கு கிடையாது. நெக்ஸ்ட் சாம்ராட்டோன் கே ஷவோன் பர் ஜட்டாயே ஜானகி சாகனகி. சாம்ராட் அப்படின்னா எம்பரர். ஓகே, எம்பரர்ஸ் கிங்ஸ் அவங்களுடைய டெட் பாடிஸ்க்கு மேலே எண்ணெய் போடாதீங்க. நான் அவங்க மேலே போய் வைத்துக்க ஆசைப்படலை அப்படின்றாங்க. அவங்களோட டெட் பாடிஸ்க்கு மேலே பூவாக போய் இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு. சாம்ராட்டோன்கே ஷவோன்னா டெட் பாடிஸ். ஷவோன் பர் ஜட்டாயனா அதுக்கு மேலே எப்படி சொல்லுது ஜட்டா அப்படின்னா ஆக்சுவலி ஏறுறது இல்லை எப்படின்னா ஜட்டாயே அப்படின்றது அவங்க மேலே போடுறது. ஓகே, ஜட்டாயே ஜானே அவங்க மேலே போய் விழுத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஜட்டாயே ஜானேக்கு சாகனகியை ஜானனே போடுறது. ஜட்டாயே ஜட்டாயே. ஓகே, ஜட்டாயேனா அவங்க மேலே போடுறது. ஜட்டாயே ஜானேக்கு சாகனகியை விருப்பம் இல்லை. தேவோன் கே சிற்பர். தேவோன்னா கடவுளுடைய தலைமையில். சிற்பர் அப்படின்னா அந்த தலைக்கு மேலே. பர் அப்படின்னா ஆன். ஓகே, ஆன் தி ஹெட். கடவுளோட தலைக்கு மேலே போய் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி விருப்பம் தான் எனக்கு கர்வம் வரும். ஆனால் அந்த ப்ரௌடாக ஃபீல் பண்ண நான் கடவுளோட தலைக்கு மேலே இருக்கேன் அப்படின்னு அந்த ப்ரௌடாக நான் அங்கே இருக்கலாம். ஆனால் அது போல் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகே, தேவோன் கே சிற்பர் சட்கர் அப்பனே பாக்யம். அந்த ஒரு பாக்யம் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும். அப்பனே பாக்ய பர் அது கிடைச்சாலும் அந்த பாக்யன் பர் கர்னா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது. ओके, करने की चाह भी उसके मन में नहीं है. என் மனசில் கூட இல்லை. அதுபோல் ஒரு எண்ணம் என் மனசில் கடவுளை தலைமையில் இருந்து அந்த ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கும். பட் அந்த சான்ஸ் இருக்குது. அதுபோல் தலைமையிலேருந்து அந்த கர்வம் தானாக வரும். அந்த ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க, கர்வமாக இருக்குது. அது போல் இருக்க அந்த எண்ணம் என் மனசில் இல்லவே இல்லை. மண்மே நகியை அப்படின்து. உஸ்கே மண்மே நகியை அப்படின்து. மண் அப்படின்னா மனசு இல்லைன்னா மைண்ட் செட். ஓகே, அந்த பூவோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, கடவுளோட தலை மேலே இருக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஓகே, மண் மே நகிகை. வகு ராஷ்டிர பிரேமி புஷ்ப். இந்த வகுனா அந்த பூ,
அதுதான் வகுன்றாங்க. ஸோ வகு அந்த ராஷ்டிர பிரேமி என்ன சொல்லுது? ராஷ்டிர பிரேமி அப்படின்னா தேசப்பற்றுள்ள அந்த புஷ்பம், அந்த ஃப்ளவர் சொல்லுது. புஷ்ப் வன்மாலி சே ககதா ஹே. வன்மாலினா அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த கார்டனர். மாலினா அந்த கார்டனர், வன்னுனா காட்டை பராமரிக்கிறவங்க. ஓகே, ஏன்னா இந்த பூ காட்டில் தான் இருக்குது. ஓகே, வன்மாலி சே ககதா, அந்த வன்மாலி கிட்ட, அந்த கார்டனர் கிட்ட சொல்லலாம், தோட்டக்காரர்கிட்ட சொல்லுது. சம்திங் லைக் ஓகே, அந்த தோட்டக்காரர்கிட்ட என்கிட்ட சொல்லுது. ஆனால் வன்மாலைன்னா ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க, தோட்டம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது காடுன்னு தான். ஏன்னா வன்மாலைன்னா காட்டில், ஐ மீன் காட்டில் இருந்து பராமரிக்கவங்க தான் அர்த்தம். ஓகே, அவங்ககிட்ட சொல்லுது. சரி ககதா ஹை தூ முஜே தோடுக்கர், நீ என்ன பிரேக் பண்ணு. தோடுனா பிரேக், உடைக்கிறது, என்ன உடைச்சிடு. அந்த செடியிலேருந்து இப்படி எடுப்புல உடைச்சி, அதுபோல் தோடுக்கர் உஸ் ராஸ்தே பர். உஸ் ராஸ்தேனா அந்த வழி அப்படின்னு அர்த்தம். ராஸ்தே அப்படின்னா வே, வேனா வழி, பாதை அப்படின்னு சொல்லலாம். ராஸ்தேனா வே, பாதை. இங்கே ஆல்ரெடி நம்ம மார்க் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, மார்க் அப்படின்னா வழின்னு அர்த்தம். அதே போல் இங்கே ராஸ்தே, ராஸ்தேனாலும் அதே தான், வழி. ஓகே, ராஸ்தே பர் ஃபேக் தோ, அந்த வழியில் போடுங்க அப்படின்னு. ஃபேக் அப்படின்னா எரிதல்னா தூரம் போடுது, தூரம் போடுறது தான் ஃபேக். ஃபேக்னா தூரம் எரியுது. ஃபேக் தோ, அங்கே போட்டுருங்க. தோன் அப்படின்னா போடுறது. ஜிஸ்ட் ராஸ்தே சே, அந்த வழியில் போடுங்கன்னா அது எந்த வழியை பற்றி சொல்லுது அப்படின்னு நீங்கள் கொஷின் கேட்கலாம். அதுக்கு பக்கத்தில் அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்கள். அந்த வழியில் போடுங்க. அந்த வழியில் என்ன இருக்குது? ஜிஸ் ராஸ்தே சே ஹோக்கர், அந்த வழியில் என்ன இருக்குது? ஹோக்கர்னா அதில் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. ஹோக்கர் தேஷ் கி ரக்ஷா கே லியே, நம்ம நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி. தேஷ் கே ரக்ஷா கே லியே அப்படின்னா பண்ணணும், அது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. ஓகே, அப்படியே பிராணோன் கி, அவங்களுடைய, அப்பனோன்னா அவங்களுடைய, அப்படியே பிராணோன், அப்பனே பிரான்னா உயிர், அப்படியே பிராணோன் கி பலி, பலினா பலியிடுதல் சம்திங் லைக், அது போல் தியாகம் பண்ணதுன்னு சொல்லலாம். பலினா தியாகம், சாக்ரிஃபைஸ் பண்ணது பலி. சட்டானே அனேக், பலி சட்டானே அப்படின்னா தியாகம் பண்ணி விட்டுருவாங்க. சட்டானேன்னா இந்த பலி சட்டானே அப்படின்னா தியாகம் பண்ணுதல், பண்ணது, அப்படி இல்லைன்னா உயிரை விடுறது. அதை தான் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரே லைன் ஆன்சர் சொல்லலாம். அப்படியே பிராணோன் கி பலி சட்டானே அநேக் வீர் ஜாதேகன். வீர் அப்படின்னா ஷோல்ஜர்ஸ். ஓகே, வீர்னா வீரர்கள், ஷோல்ஜர்ஸ். அதுபோல் அநேக் வீர் அந்த வழியில் போவாங்களாம். ஓகே, நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு சொல்லி தங்களோட உயிரை விட்டுட்டு அவங்கள டெட் பாடிஸ் போகிற அந்த வழியை தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, தன் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டு அவங்களோட உடலை கொண்டு போகிற அந்த ஒரு வழியில் என்ன போடுங்க அப்படின்னு சொல்லுது. மேன் உன்கே பெய்ரோன் கி, பெய்ரோன்னா ஃபீட், அவங்க பாதத்தில். உன்கே அப்படின்னா நிறைய பேர், ஏன்னா இவங்க சொல்கிறாங்க அநேக வீர் அப்படின்றது ஃப்ளூரல், நிறைய பேர். ஸோ அதனால் உன்கேனாலும் ஃப்ளூரலில் தான் கே வரும். ஓகே, அவங்கவுங்களுடைய அந்த வீரர்களுடைய அந்த ஒரு பாதத்தில் உன்கே பெய்ரோன் அப்படின்னா நிறைய பேருடைய காலம். ஓகே, ஃப்ளூரலில் தான் வேணும் கே. ஓகே, உன்கே பெய்ரோன் கி சேஜ் பன்கர். சேஜ் அப்படின்னா பெட்டு போல், அப்படின்னா குஷன் போல். ஓகே, ஒரு மெத்தை போல் இருக்கக்கூடிய அந்த பூ போட்டால் அவங்க மெத்தை போல் இருக்கணுமா. அவங்க அந்த பாதியில், அவங்க பாதத்தில் போய் நான் விழுந்து அவங்களுக்கு ஒரு மெத்தை போல் இருப்பேன். ஓகே, பெய்ரோன் கி சேஜ் பன்கர், அது போல் நான் உருவாகணும்னு சொல்லுது. ஆக்சுவலி பெட்டு போல் நான் மாறணும், அவங்களோட குஷன்லாம் பெட்டு போல் நான் மாறணும். பன்கர் அப்பனே பாக்யே பர், அந்த ஒரு சான்ஸ் மூலம் பாக்யே பர் கர்வ் கர்னா சாகத்தா ஹூன், அந்த ஒரு பாக்கியத்தை அடையது மூலமாக நான் என்ன பண்ணுவேன்? ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். அதை ஃபீல் பண்ண போடுறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. கர்வ் கர்னா சாகத்தா ஹூன், அந்த ப்ரௌடு மூமெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, மேன் உன்கே பெய்ரோன் கி சேஜ் பன்கர், அவங்களுடைய பாதத்தில் ஒரு பெட்டு போல் மாறி அந்த கர்வத்தை நான் அடையணும், அதுதான் எனக்கு வேணும். ஓகே, அந்த கர்வம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இது சொல்லுது. ஓகேவா, இந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் டு ஷிக்ஷா ஆஃப் இந்திய எக்ஸாம்ஸ். ஓகே, படிக்கிறப்போ நீங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து கையில் வச்சு பாருங்கள். ஓகேவா, எவ்வளோ படிக்கிறப்ப ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ தான் நீங்கள் எழுதுகிறப்பையும் கரெக்டாக எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 டைம்ஸ் அப்படின்னா 8 டைம்ஸ் இதை எழுதி பாருங்கள். ஒவ்வொரு லைன்ஸாக நீங்கள் எழுதி பாருங்கள்.
ஒரு சென்டென்ஸை எழுதி பார்க்குறப்போ அது இன்னும் மக்கப் ஆகுறப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, தப்பு இல்லாமல் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Subscribe to Shiksha of Hindi Exams.